கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு பஸ் ஒரு மலை சரிவில் உள்ள ஒரு குட்டி ரோட்ல போயிட்டு இருந்தது. அந்த பஸ்ல போயிட்டு இருந்த எல்லாரும் ரொம்ப பயந்தாங்க. நம்ம கரெக்டாக போய் சேர்ந்துருவோமா, இந்த டிரைவர் நம்மளை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவாரா அப்படின்ட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையன் மட்டும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தான். அவன் எதை பற்றியும் கவலையப்படலை. உடனே எல்லாரும் அவன்கிட்ட போய் கேட்டாங்க, நீ இப்படி கவலையே படாமல் இருக்க அப்படின்ட்டு கேட்கும்போது அந்த சின்ன பையன் சொன்னான், நான் எதுக்கு கவலை பண்ணும், இந்த பஸ்ஸை ஓட்டுறதே எங்கள் அப்பா தான் அப்படின்ட்டு சொன்னான். இதே போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் ஏசப்பா நம்ம லைஃப்பை லீட் பண்ணும்போது நம்ம எதை பற்றியும் கவலையே பட தேவையில்ல. பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்கு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். சங்கீதம் 55:22. உங்கள் பாரத்தை அவர் மேலே வச்சுட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழ ரெடியா? ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு பாப்பா 2 கையிலையும் 2 ஆப்பிள் வச்சிருந்தா. அவங்க அம்மா 2 ஆப்பிள் வச்சிருக்கையே, எனக்கு ஒரு ஆப்பிள் தாவேன் அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்க. அந்த பாப்பா ஒரு கையில் இருக்கிற ஆப்பிளை ஒரு கடி கடிச்சிட்டு இன்னொரு கையில் இருக்கிற ஆப்பிளையும் ஒரு கடி கடிச்சா. அவங்க அம்மா, நான் வளர்த்த பிள்ளை எனக்கு ஒரு ஆப்பிள் கூட தரமாட்டிக்கே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க. உடனே அந்த பாப்பா, ஏம்மா இந்த ஆப்பிள் தான் ரொம்ப டேஸ்டாக இருக்கு, இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்தா. பார்த்தீங்களா, அந்த குட்டி பாப்பாவே அவங்க அம்மாவுக்கு பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினச்சிருக்கா. அதே மாதிரி தான் ஏசப்பாவும் நம்மளுக்கு நன்மை செய்தான் நினைப்பாங்களே தவிர தீமையை ஒரு நாளும் செய்ய மாட்டாங்க. தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவும் ஆகிய சாலமோனின் நீதிமொழிகள். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான். விவேகி நல் யோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருட்களையும் அறிந்து கொள்வான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசிற்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்திற்கு சரப்பணியுமாயிருக்கும். என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. எங்களோட வா, ரத்தம் சிந்தும்படி நாம் பதவி இருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்தரமின்றி பிடிக்கும்படி ஒளித்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடே விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையும் விழுங்குவோம். விலை உயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். எங்களோட பங்காளியாயிரு, நம் எல்லோருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகில், என் மகனே, நீ அவர்களோடு வழிநடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி இரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. எவ்வகையான பச்சையானாலும் சரி, அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா. நீதிமொழிகள் 1:11. களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த
களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். மேலானது உன் பேரன்பு, உயிரினு மேலானது. மேலானது உன் பேரன்பு, உயிரினு மேலானது. உதடுகள் துடிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். இயேசுவின் செல்லங்கள். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்மாவை தப்பையும். சங்கீதம் 120:1-2. இயேசுவின் செல்லங்கள். Jesus Christ is the same yesterday and today and forever. என்ன ஏசப்பா தூக்கி எடுத்து எத்தனை ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாக மாற்றுவார் பாருங்க. அதுதாங்க ஆண்டவர். இன்னைக்கு செய்திங்கிறது உங்களுக்கு உலகத்திற்கே நீங்கள் ஆசீர்வாதமாக எப்படி மாறுறது, இதை ஏசப்பா சொல்ல சொன்னார். முதல்ல உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும், நீங்கள் உருப்படணுங்க, ஆண்டவருடைய பிள்ளையாக நீங்கள் மாறணும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. நல்லா இருக்கிறீங்களா? இப்பொழுது பள்ளிக்கூடங்களை ஆரம்பிக்கிற ஒரு காலங்கள், ஒருவேளை நிறைய ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும். அதற்காக எல்லாம் ஜெபிக்கிறேன். என்ன குரூப் படிக்கணும், என்ன ஸ்கூலில் சேர்க்கணும், நிறைய கேள்விகள் இருக்கும். நான் சொல்கிறேங்க, ஏசப்பா கைகளை உங்களை ஒப்பு கொடுங்க, உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நல்ல ஜெபம் பண்ணுங்க. சங்கீதம் 23:1-2 மனசில் வச்சுக்கோங்க. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த செய்தியை கேட்குற நீங்கள் உங்களுடைய மேய்ப்பர் தலைவர் அப்பாவாக இருக்கிறாரா, ஏசப்பாவாக இருக்கிறாரா? நீங்கள் ஒரு நாள் வெட்கப்படவே மாட்டீங்க. அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டியில் கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. எந்த இடத்துல நீங்கள் படிக்கணும், என்ன கோர்ஸ் படிக்கணும், என்ன காலேஜில் சேரணும், அவர் உங்களை கொண்டு போவாருங்க. கொண்டு போய் சேர்த்த பிறகு நீங்கள் அங்கே படிச்சிருக்கலாமே, இங்கே படிச்சிருக்கலாமே, அதை செஞ்சுருக்கலாம், இதை செஞ்சுருக்கலாம், அந்த கோர்ஸ் எடுத்துருக்கலாம், இப்படியெல்லாம் குழம்பக்கூடாது. ஏசப்பா தான் என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஏசப்பா எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட அவர் கையில் ஒப்பு கொடுத்து நீங்கள் தொடங்கணும். அல்லேலூயா. நல்லது. உங்களுடைய ஜெபங்களிலே எங்களுடைய மிஸ்டரிகளுடைய பிள்ளைகளையும் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். சுமார் 450 மிஸ்டரி பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் ஸ்கூல்ஸில், காலேஜஸில், பாலிடெக்னிக்கில் நிறைய படிக்கிறாங்க. அவங்களுக்கும் ஆயிரக்கணக்கான பணங்கள் தேவையாக இருக்கிறது. ஒருவேளை இந்த செய்தியை கேட்குற நீங்கள் ஒரு மிஸ்டரி பிள்ளைக்கு 10,000 ரூபா கொடுக்குற அநேகர் எழும்பும்படி உங்களுடைய தனி ஜெபங்களிலே நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இப்பொழுதும் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். பாருங்கள், செய்தி என்பது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வேலை. பாருங்கள், நான் டிவி நிகழ்ச்சிகளில் பேசியெல்லாம் பழக்கம் கிடையாது. எல்லா கிராமங்களில் தெருவில் நின்று சிறு பிள்ளைகள் மத்தியில், வாலிபர்கள் மத்தியில் இப்படி தான் பேசி நான் பழகினேன். திடீர்னு கேமராவை பார்த்து பேசணும்னு சொன்னால் எப்படிங்க பேசுகிறது? பேசி பார்த்தேன், ஒன்றும் சரியாக வரல. பாருங்கள், பேச தெரியல. ஏசப்பாட்ட சொன்னேன், ஏசப்பா எனக்கு மீடியா மினிஸ்ட்ரி ஒத்து வராது, டிவியில் பேசுகிறது ஒத்து வராது, நான் இனிமேல் பேசவே மாட்டேன்னு சொல்லி மனசில் தீர்மானிச்சிட்டேன். ஏசப்பா என்கிட்ட பேசினார், நீ ஏன் கேமரா முன்னுக்க போய் நடிக்கிறேன்னு சொல்கிறார். சும்மா நீயாவே இருடா,
நான் என்ன நினச்சிட்டேன், கேமராவில் பேசணும்னா இப்படி எல்லாம் பேசணும், இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், இவ்வளோ அழகாக பேசணும், பயந்து பயந்து நின்று பேசுறது ஒன்றும் வரல பாருங்க. ஆண்டவர் சொன்னார், நீ வாட்டுக்கு பேசு, உன் ஸ்டைலில் பேசு. தாவீதுக்கு கவட்ட கல் அதுதான் தெரியும் யுத்தம் பண்ணுறதுக்கு, அதை வச்சு தான் கோலியாத்தை அடிக்க முடியும். அவனை போட்டு நீங்கள் வாட்டுக்கு ட்ரெஸ் போட்டு இப்படி தான் மார்க்கவசம் போட்டு தலைச்சீரை போட்டு அப்படி நடக்கணும், அப்படி யுத்தம் பண்ணணுன்னு ட்ரைனிங் கொடுத்தா என்னங்க வரும் பாருங்கள். என் பேர் கணேசங்க, எங்கள் அப்பா கருப்பையா, அம்மா சரஸ்வதி. எனக்கு போய் நீங்கள் பாட்டுக்கு பயங்கர ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரங்க பேசுகிற மாதிரி என்னை பேச சொன்னால் எப்படிங்க பேச தெரியும்? பேசவே தெரியாது. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியத்தை நான் மற்றவர்களுக்கு விளங்குற அளவிற்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த டிவி நிகழ்ச்சி அநேக கிராமத்தில் உள்ள அநேக புறஜாதிகளும் பார்த்து ஆண்டவர் அண்டையில் ஒப்பு கொடுக்கிறார்கள். குடி பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலையாகிறார்கள். ஒருவேளை இந்த டிவி நிகழ்ச்சி பார்த்து என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும் போது அநேக வியாதிசர்களை ஏசப்பா சுகப்படுத்துகிறார். அநேகருடைய பொருதனையின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. வேலை இல்லாத என்னுடைய பிள்ளைக்காக நான் ஒரு பொருதனையோடு கூட இந்த கிராம ஊழியத்திற்கென்று காணிக்க கொடுப்பேன் என்று பொருதனை செய்து நான் ஜெபித்தேன். ஆண்டவர் எனக்கு வேலை கொடுத்துட்டார். நிறைய சாட்சி வருதுங்க. அதெல்லாம் நான் படிக்க கேள்விப்பட கண்ணீரோடு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கி உங்கள் கூட பேசுவதற்காக ஏசப்பாட்ட சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். முதல்லங்க, நாம் ஒவ்வொருவரும் உலகத்துக்கு வெளிச்சங்கிறார், உலகத்துக்கு உப்புங்கிறார். எப்படிங்க? இப்போ செய்தியை கேட்குற நீங்கள் கொஞ்சம் பேருக்காவது நீங்கள் பிரயோஜனமாக இருக்கீங்கன்ட்டு உங்கள் மனச்சாட்சி சொல்லுதாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை போய் உலகத்துக்கே வெளிச்சங்கிறார். பாருங்கள், எளியவர்களை குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து ராஜாக்கள் மத்தியிலே உட்கார வைக்கிற தேவன். இந்த கணேசன் தெருவில் கிடக்கிறவன் என்ன ஏசப்பா தூக்கி எடுத்து எத்தனை ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாக மாற்றுறார் பாருங்க. அதுதாங்க ஆண்டவர். இன்னைக்கு செய்திங்கிறது உங்களுக்கு உலகத்திற்கே நீங்கள் ஆசீர்வாதமாக எப்படி மாறுறது, இதை ஏசப்பா சொல்ல சொன்னாருங்க. ஆமென். அல்லேலூயா. முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்? முதல்ல உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும், நீங்கள் உருப்படணுங்க. இந்த செய்தியை கேட்குற நீங்கள் முதல்ல நீங்கள் ஒருத்தர் உருப்படணும், ஆண்டவருடைய பிள்ளையாக நீங்கள் மாறணும். இப்போ செய்தியுடைய தலைப்பு என்ன? உலகத்துக்கே நீங்கள் எப்படி ஆசீர்வாதமாக மாறுறதுன்னு உங்களுக்கு ஏசப்பா சொல்லி கொடுக்க போகிறார் பாருங்க. அதுக்கு நீங்கள் முதல்ல மனம் திரும்பணும். அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் பாருங்கள், நீ இயேசுவை விசுவாசி. முதல்ல நீ ஆண்டவரை நம்பணும், ஆண்டவருடைய பிள்ளையாக மாறணும். அதில் வசன வாக்குத்தத்தம் என்ன? அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த செய்தி கேட்குற நீங்கள் உங்களுக்கு நீங்கள் உண்மையாக மாறணுங்க. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறணும். அல்லேலூயா. மற்றவங்க உங்களை குறித்து என்ன சொல்லணும் தெரியுமா? இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க ஏசப்பாவுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி மாறணுங்க. இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிறதுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தின்படி நீங்கள் நடக்கணுங்க. இப்போ பெரிய பெரிய ஹீரோக்களை பைபிளில் நீங்கள் அப்படியே சிந்திச்சு பாருங்கள். தானியேல் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு ஆண்டவர் அவனை விடுவிக்கிறார். தானியேலை ஆண்டவர் கூட இருக்கிறான்னு தெரிஞ்ச அந்த தேசமே கர்த்தரே தேவன், தானியேலின் தேவனே தேவன் என்பதை அவர்கள் அறிக்கை எடுக்கிறார்கள். ரட்சிப்பு வருகிற பெரிய ஒரு லட்சங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறார்கள். இன்னைக்கு வரைக்கும் தானியேல் வாழ்நாள் நடந்த ஒரு சம்பவத்தின் மூலியமாக அநேகர் தேவன் எப்படிப்பட்டவர், வல்லமையுள்ளவர் என்பதை அறிந்து எல்லாரும் ஒப்பு கொடுக்குறாங்க. அவ்வளோ பெரிய ஹீரோவாக தானியேல் மாறுகிறான். காரணம் என்ன? அவன் மனசுக்கு ஒரு தீர்மானம் செய்கிறான், தினமும் 3 வேளை ஜெபிக்கணுங்கிறான். அவன் கரெக்டாக ஜெபம் பண்ணுறாங்க. இந்த செய்தியை கேட்குற சகோதர சகோதரியை, நீங்கள் எடுக்கிற தீர்மானத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா, முதல்ல உங்களுக்கு நீங்கள் உண்மையாக மாறினா போதுங்க. அல்லேலூயா. முதல்ல அதை செய்யுங்க. இப்போ இவ்வளோ பெரிய கிராம மிஷனரி இயக்க ஊழியம் உருவாங்கன்னா முதல்ல எங்கேருந்து அந்த எழுப்பல் தொடங்குச்சு? கணேசன் உருப்படணும், கணேசன் ஏசப்பா பிள்ளையாக மாறணும். நான் சாட்சியாக மாறினதாங்க என் மூலியமாக அநேக ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. முதல்ல நீங்கள் மனம் திரும்பணும்.
இப்போ அடுத்து என்ன செய்யணும்? நீங்கள் மனம் திரும்பி முடித்த உடனே நீங்கள் ஒருத்தரை ஆதாயப்படுத்தணுங்க. உங்களுக்கு ஒரு வசனம் வாசிக்கிற பாருங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19வது வசனம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிட்டீங்க, ஏசப்பாவுக்கு சாட்சியாக மாறிட்டீங்க, நீங்கள் உருப்பிட்டீங்க. அப்போ என்ன செய்யணும்? உங்களை போல் இன்னும் ஒருத்தரை ஆதாயப்படுத்தணும். இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேங்க, உங்கள் கூட ஒரு மனதோடு ஜெபம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் உங்களுக்கு இருக்கிறாங்களாங்க? பிறகு என்ன நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கிறீங்க? நீங்கள் கூப்பிட்டா உங்கள் கூட சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு ஒருத்தர் வரணும். உங்களை போலையே அழணும். அவங்க உங்களை போலையே ஆண்டவருக்கு சாட்சி உள்ள ஒருத்தரை கண்டுபிடிக்கணும். பாருங்களேன், கணவன் மனைவி 2 பேரும் ஒருமனப்பட்டா போதுங்க. ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம் பாருங்க. எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியில் ஒருமனப்பட்டு இருந்தால் 2 பேர் பூமியில் ஒருமனப்பட்டு, இப்போ இந்த செய்தியை கேட்குற நீங்களும் இன்னொருத்தரும் ஒருமனப்பட்டு, ஆண்டவரே எங்கள் தெருவில் ஒரு பெரிய சர்ச்சு கட்டணும், இந்த கிராமத்தில் ஒரு பெரிய சர்ச்சு கட்டணும், அந்த சர்ச்சுக்கு 5000 ஆத்துமாக்கள் வரணும், பக்கத்து கிராமங்களில் இருந்தெல்லாம் மாட்டு வண்டியில், டிராக்டரில், வேன்களில், பஸ்களில் எல்லாரும் நாங்கள் கட்டி இருக்கிற இந்த கிராம சர்ச்சுக்கு வரணும். நீங்கள் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. அது இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருங்க. அல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்து ஒருமனப்படுங்க. இந்தியா 1 வருஷத்தில் ஆண்டவர் அறியணும்னு சொல்லி 2 பேரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணா ஆண்டவர் செய்வார். ஒரு மனதுள்ள ஒருத்தரை கண்டுபிடிக்கணுங்க. அல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்தாலும் ஜெபிக்கிறதுக்கு ஒருத்தரை நீ ஆதாயப்படுத்தணும். பாருங்கள், எழுப்புதல் எப்போ தெரியுமா ஆரம்பிக்கும்? இந்த செய்தி கேட்குற நீங்கள் உங்களை போல ஜெபிக்கிற, உங்களை போல சாட்சி உள்ள இன்னும் ஒருத்தரை உண்டாக்கினா போதும். பைபிளை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 2 பேராக கிராம ஊழியத்துக்கு அனுப்பி வைக்கிறார். அந்த 2 பேரும் ஒரு மனது உள்ளதா அவங்க கிராமங்களுக்கு போனாங்க. அதுதான் பிசாசு ஓடுது, அதான் வியாதிகள் சுகமாகுது. இன்றைக்கி அப்படிப்பட்ட எழுப்புதல் எல்லாம் இன்றைக்கி நம்ம கேள்விப்படுறதே இல்லைங்க. ஏன்? 2 பேர் ஒருமனப்படுறவங்க நிறைய கம்மியாயிட்டாங்க. அல்லேலூயா. 2 ஒருமித்து நடப்பானோ, இப்படி தான் இன்றைக்கி நிலைமை இருக்குது. அருமையான செய்தியை கேட்குற சகோதரனே சகோதரியே, நீங்கள் உருப்பிட்டீங்களா? உங்கள் மூலியமா இன்னொருத்தரை உருப்பட வைங்க. அல்லேலூயா. இன்னொருத்தரை உருவாக்குங்க. நல்ல ஒரு ஃப்ரெண்டை ஆதாயப்படுத்துங்க. அது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. உங்களை போல் உங்கள் கூட சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு ஒருத்தரை உருவாக்கணும்னு சொன்னால் நீங்கள் தியாகம் பண்ணணுங்க. உலக பொருட்களினால் ஒரு நண்பனை சம்பாதிச்சு கொள்ளணும். நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். உங்கள்கிட்ட இருக்கிற பணங்களை செலவழிக்கணும், நேரத்தை செலவழிக்கணும். உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. உங்கள் சந்தோஷத்தை இன்னொருத்தருக்கும் பங்கு போட்டு கொடுக்கணும். அப்போ தான் அன்புள்ள ஒரு நண்பர்கள் கிடைப்பாங்க. ஒரு மனதுள்ள இன்னொருத்தரை கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. பாருங்கள், அடுத்து என்ன செய்யணும்? 1+1 கண்டுபிடிச்சிட்டிங்களா? அடுத்த வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 20வது, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். அப்போ பாருங்கள், நீங்கள் ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டிங்க, அடுத்து இன்னொருத்தர் கண்டுபிடிச்சிட்டிங்க, இன்னும் 3ஆவதாக ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? நீங்கள் பெரிய ஆளுங்க. 1+2 நீங்கள் இருக்கிறீங்க, இன்னும் 2 பேர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? அந்த நீங்கள் 3 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல கூடியிருக்கீங்களா? அங்கே ஏசப்பா வந்துடுறாரு. அல்லேலூயா. நடுவில் இருக்கேன்னு சொல்கிறாருங்க. என்ன அற்புதம் பாருங்க. ஏசப்பா உங்கள் நடுவில் இருந்தால் சும்மா வாங்க இருப்பார், அற்புதம் செய்வாருங்க, உங்களை பயன்படுத்துவாருங்க. ஆண்டவருக்கு பெரிய எண்ணிக்கை தேவை கிடையாது. நான் எங்கள் ஊழியக்கார்ட்ட சொல்கிறேன், சர்ச்சு கட்டணும்ப்பா கிராமத்தில். ஆனால் அதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்படுற 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபக்கூட்டத்தை ஸ்டார்ட் பண்ணேன். அல்லேலூயா. பாருங்கள், இவ்வளோ பெரிய ஊழியம் நடப்பதற்கு முதல் அஸ்திவார விதை என்ன தெரியுமாங்க? என் பேர் கணேசன், என்னுடைய நண்பன் பாலமுருகன். நான் சர்ச்சுக்கு போவோம். நான் சொன்னேன், இந்த பாலமுருகன்கிட்ட சொன்னேன், பாடா சர்ச்சு நல்லா இருக்குடா, அவங்க எல்லாம் பாட்டு நல்லா பாடுறாங்க, அங்கே போய் உட்காந்து அவங்க பாடுற பாட்டெல்லாம் நம்ம பாடினா நல்லா இருக்குடா, சந்தோஷமாக இருக்குடா, அவனை கூப்பிட்டு போனேங்க.
ஒருத்தர் ஆதாயப்படுத்திட்டோம் பாருங்க. நாங்கள் என்ன தெரியுமா செஞ்சோம், ஒரு வீட்டில் நானும் அந்த தம்பி இன்னொரு அம்மா இப்படி சேர்ந்து 2 பேர் 3 பேராக சேர்ந்து டெய்லி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னு முடிவு செஞ்சேங்க. அதுதாங்க விதையா, அதுதான் அஸ்திபாரம். அந்த 2 பேர் 3 பேருங்க கூடுகிற இடத்துல நடுவில் இயேசு வந்தார் ஐயா. நாங்கள் இந்திய தேசத்திற்காக ஜெபித்தோம், கிராமங்களுக்காக ஜெபித்தோம், வாலிபர்களுக்காக சிறுவர்களுக்காக ஜெபித்தோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு ஆயிரக்கணக்கான சிறுவர்கள், லட்சக்கணக்கான சிறுவர்கள் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை அறியும்படி எங்களை பயன்படுத்துகிறாரே. அருமையான கிறிஸ்தவ நண்பர்களை, 1+1 அடுத்து என்ன, 1+2. நீங்கள் 2 பேரை கண்டுபிடிக்கணும். அற்புதம் ஆரம்பிக்கும். அடுத்து என்ன தெரியுமா, 1+3 4 பேர் நீங்கள் சேர்ந்துட்டீங்களா, நீங்கள் உங்கள் கூட இன்னும் 3 பேர் 4 பேர் சேர்ந்துட்டாலேங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் உங்கள் மூலிமா செய்ய ஆரம்பிச்சிருவார். மார்க் 2ல் பாருங்களேன், 4 பேர் சேர்றாங்க. ஒரு திமிருவாதக்காரனை தூக்கிட்டு போயிட்டாங்க இயேசுனார்கிட்ட. என்ன ஒரு மனது பாருங்க. இயேசுவிடத்தில் அந்த திமிருவாதக்காரனை கூரையை பிரித்து இயேசு முன்னாடி இறக்குறேன். ஏன்னா கூட்டம் அதிகமாகிருச்சு, வாசல் வெளியே கொண்டு போக முடியல. இன்னைக்கு தமிழ்நாட்டு கிறிஸ்தவங்களாக இருந்தால் ஐயோ கூட்டமாக இருக்குது, கடவுள் சித்தலைன்னு திரும்ப அவனை திமிருவாதக்காரனை வீட்டில் போய் போட்டுட்டு அவன் வேலைக்கு போயிருப்பாங்க. இவங்க எடுத்த தீர்மானத்தில் நிலைச்சிருக்கிறாங்க, விடமாட்டுறாங்க. வைராக்கியம், ஒரு மனது ஓட பிரிச்சிடுறாங்க. மேலே இருக்கிற கூரையை பிரித்து ஏசப்பா முன்னாடி போய் கட்டில் கடையோடு நிறுத்திட்டாங்க. ஆண்டவர் பார்த்து ஆச்சரியப்பட்டு, என் வசனம் என்னுடைய வேதாகமத்தில் உள்ள ஆச்சரியப்படுற இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, எவர்கள் 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை ஆண்டவர் எழுப்பி விடுகிறார். அருமையான இந்த செய்தியை கேட்கிற நண்பர்களே, நீங்கள் இன்னும் 3 பேரை கண்டுபிடிச்சிருங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் உங்கள் குழு மூலியமாக நடக்க ஆரம்பிச்சிருங்க. நான் அடிக்கடி கிராமங்களில் இருக்கிற சிறுவர்கள் மத்தியில் சொல்கிறேன், என்ன வாலிபர்கள் மத்தியில் சொல்கிறேன், நீங்கள் 4 பேர் சேர்ந்துட்டிங்களா, போங்கங்க கிராமத்துக்கு போங்க. 4 குஷ்டரோகிகள் ஒருமனப்படுறாங்க. நம்ம இங்கே இருந்தாலும் சாகத்தான் போகிறோம், அங்கே போனாலும் எதிரி படைகள்கிட்ட சாகத்தான் போகிறோம். கிளம்பி போக வேண்டிதான். போனால் அவங்க பாருங்கள் எல்லாம் சும்மா கிடக்கு, தானியங்கள் உணவுப் பொருட்கள் எல்லாம் சும்மா இருக்குது. எதிரிகள் எல்லாம் அங்கே ஆண்டவர் அனுப்பி வச்சுட்டார், செதறி ஓடிய போயிட்டாங்க. அவங்க ஒரு கூடாரத்தில் சாப்பிட்றாங்க, ஒழிச்சு வைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, ஒழிச்சு வைக்கிறாங்க. அதுக்கு மேலே அவங்களால முடியலைங்க. நாம் செய்வது நியாயமல்ல. இன்னைக்கு இந்த 4 குஷ்டரோகி போல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும், இன்றைக்கி இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் குற்ற மனச்சாட்சி வந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய எழுப்புதலுங்க வரும். நீங்கள் சும்மா சர்ச்சில் போய் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு பாட்டு படிச்சுக்கிட்டு சந்தோஷமாய் நீங்களாக டான்ஸை போட்டுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு நீங்கள் வாட்டுக்கு வந்து வீட்டுக்கு வர்றீங்க, கறி மீன் முட்டையை வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தூங்கிடுறீங்களேங்க. அந்த 4 குஷ்டரோகிகளுக்கு இருக்கிற குற்ற மனச்சாட்சி உங்களுக்கு இருக்குதாங்க. நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இவ்வளோ பெரிய உயிருள்ள ஆண்டவரை நாம மட்டும் ஆராதிக்கிறோமே, எவ்வளோ பேர் எதிரே இருக்க கிராமங்களுக்கு அதை சொல்ல ஏசுனார் தெரியாமல் எவ்வளோ பேர் அழிஞ்சிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி நற்செய்தியை அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு உணர்வு இல்லாத கிறிஸ்துவலாக இருக்கக்கூடாதுங்க. 4 பேர் ஒருமனப்படுறாங்க. ஒரு தேசத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் விடுதலை ஆகிறார்கள். அருமையான இந்த செய்தியை கேட்கிற கிறிஸ்துவ நண்பர்களை, நல்ல ஆண்டவங்களோடு பேசுகிறத நல்ல மனசில் பதிச்சுக்கோ. முதல்ல நீங்கள் உருப்படணும். அடுத்து நினச்சிடும் நீங்கள் இன்னொருத்தரை உருப்பட வைக்கணும். 2வதா அடுத்து 1+2 இன்னும் 2 பேரை கண்டுபிடிச்சிங்கன்னா ஏசப்ப நடுவில் வந்துடுவார். நீங்களும் இன்னும் 3 பேர் கண்டுபிடிச்சு 4 பேர் ஒருமனப்பட்டீங்களா, அவ்வளோதாங்க எழுப்புதல் ஆரம்பிச்சிடும். அற்புதம் உங்கள் குழுவில் ஆரம்பிச்சிடும். 4 பேர் கிடைக்கலையாங்க உங்கள் சர்ச்சில். ஒரு கிராம ஊழியத்துக்கு 4 பேர் போகணும். நான் சொல்லுவேங்க, ஒன்றும் இல்லைங்க, உங்கள் கணவன் மனைவி 2 பிள்ளைகள் இருக்குதாங்க, நீங்கள் உங்களுக்கு 2 வீலரை ஏசப்ப கொடுத்துருக்காரு, போங்கங்க 4 பேர் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணி போங்க. ஊருக்குள்ளே போனால் ஐயோ அவன் அடிச்சிடுவான் இவன் அடிச்சிடுவான் பயமாக இருக்குதாங்க, ஊருக்குள்ளே போக வேண்டாங்க.
உங்கள் ஊருக்கு பக்கத்தில் நல்ல தீன்மண்டை கடையில் லட்டு, பூந்தி, மிச்சரு, அல்வா எல்லாத்தையும் தீமண்டத்தை வாங்கிட்டு போங்க. 4 பேர் ஒரு மணி போட்டு போங்க. ஊருக்கு அவுட்டரில் ஒரு மரத்தடியில் உட்காருங்க. 4 பேர் மரத்தடியில் உட்காந்து என்ன தெரியுமா செய்யணும்? ஊருக்குள்ளே போகாதான் உங்களுக்கு பயமாக இருக்குல்ல. அப்போது ஒரு மரத்தடியில் உட்காந்து நீங்கள் வாங்கிட்டு போன தீமண்டத்தை நல்லா தின்னுங்கங்க. ஒரு லட்டு எடுங்க, நீங்கள் ஒரு கடி, உங்கள் ஒய்ஃப் ஒரு கடி, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு கடி, நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. என்ன தம்பி இதான் ஊழியம்? அதான் ஊழியம். நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன பையன் வருவான் அங்கிட்டு கூடி, என்னடா அவங்க வட்டமாக உட்காந்து யாராவது தின்னுக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் வந்தாங்கன்னா, நீ வாங்கிட்டு போன தீமண்டத்தில் இருக்கிற ஒரு லட்டை எடுத்து இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்லி கொடுக்க வேண்டிதான். ஒரு லட்டு கொடுக்க அழக்கூடாது. இன்னைக்கு எல்லாம் கிறிஸ்தவங்க கொடுக்கறதுக்கு கருமையாக இருக்காங்க. எச்சிக்கையிட்டு காக்கா வரட்டாத தசமபாகத்து திருடுகிற கிறிஸ்தவனால தான் எழுப்புதல் இல்லை. சந்தோஷமாக கொடுக்கணுங்க. ஏசப்பா உங்களுக்கு கொடுத்ததுலேருந்து கொஞ்சத்தை ஏசப்பா கொடுக்க போகிற. இந்த செய்தி கேட்குற நீங்கள் மிஸ்ஸரியாக வந்திருக்கணும். சரி வரலையா? உங்கள் மூத்த பிள்ளை மிஸ்ஸரியாக அனுப்பியிருக்கணும். சரி அனுப்பலையா? அப்போ என்ன செய்யணும்? ஒரு மிஸ்டரிக்கு தேவையான காணிக்கையை மாதந்தோறும் காணிக்க கொடுக்கணும். ஒரு மிஸ்டரி பத்தாதுலையா? 2 மிஸ்டரி, 3 மிஸ்டரி, 4 மிஸ்டரி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க கொடுத்துருக்கணுங்க. அல்லேலூயா. அப்போ தான் எழுப்புதல் வரும். பாருங்கள், ஒரு லட்டு எடுத்து ஒரு கிராமத்தில் உள்ள பிள்ளைகள் சொல்லி கொடுக்குறீங்க. அந்த பிள்ளை என்ன செய்யும்? ஊருக்குள்ளே போகும். இந்த லட்டு சுவிசேஷத்தை ஊருக்குள்ளே ஃபுல்லாக சொல்லுங்கள். ஒருத்தங்க லட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம தான் ஏசுனாரை அறிஞ்சிக்கிட்டு, நம்ம மட்டும் ஆராதிச்சுக்கிட்டு, நம்ம மட்டும் துதிச்சுட்டு, நம்ம மட்டும் அந்நிய பாஷை பேசிட்டு, நம்ம மட்டும் பாட்டு படிச்சுட்டு, நம்ம மட்டும் டான்ஸ் ஆடிக்கிட்டு வீட்டிலே கிடக்கும், சர்ச்சுக்குள்ளே கிடக்கும். அந்த கிராமத்து பிள்ளை ஒரு லட்டை கொடுத்தா லட்டு சுவிசேஷத்தை ஊருக்குள்ளே ஃபுல்லாக ஊரில் உள்ள எல்லா சின்ன பிள்ளைகளும் வந்துருங்க. அவ்வளோதாங்க. ஒரு மரத்தடியில் வச்சு நீங்கள் ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டிதான். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டை சொல்லி கொடுங்க. எனக்கு ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரே பாட்டு தான் தெரியுங்க. என்ன பாட்டு தெரியுமா? நல்ல குறிச்சி எழுதி வச்சுக்கோங்க. லட்டு ஏமா இனிக்குது, ஜீனி போட்டா இனிக்குது, ஜீனி ஏமா இனிக்குது, கரும்பு சாறு இனிக்குது, கரும்பு ஏமா இனிக்குது, ஏசு படைச்சாறு இனிக்குது, ஏசு கூட இனிப்பாரா? ஆமா கண்ணு இனிப்பாரு, ஏசு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இவ்வளோதாங்க பாட்டு. ஒரு மரத்தடியில் வர்ற சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. அதே இடத்துல உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டுகளை, வசனங்களை, நீங்கள் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சொல்லி கொடுங்க. நான் சொல்கிறேங்க, நீங்கள் எந்த இடத்துல 4 பேராக உட்கார்ந்து ஊழியத்தை ஆரம்பித்தீர்களோ அதே இடத்துல ஆண்டவர் ஒரு ஆலயத்தை கட்டி கொடுப்பார் ஐயா. அல்லேலூயா. 4 பேர் ஒருமனப்பட்டால் ஒரு கிராமத்தை அசைக்கலாம். திமிர்வாதக்காரன், நடக்க முடியாத ஒரு திமிர்வாதக்காரனை எளிமை நடக்க வைக்கும்போது உங்கள் மூலியமாக ஒரு எழுப்புதல் தரமாட்டாரா? ஒரு அற்புதம் நடக்காதா? 4 பேர் முடிஞ்சிருச்சு. அடுத்து மேஜிக் நம்பர் என்ன தெரியுமாங்க? உலகத்துக்கு ஆசீர்வாதமாக உங்களை பயன்படுத்தணும், உப்பா மாறணுங்க. ஆண்டவர் நமக்கு பைபிளில் சொல்லி கொடுத்த மேஜிக் நம்பர் என்ன? 12. இயேசு கிறிஸ்து தம்மோடு ஊழியம் செய்து 12 பேரை செலக்ட் பண்ணார். 12+1. இந்த செய்தி கேட்குற சகோதரே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு 12 ஒருமனப்படுறவங்களை கண்டுபிடிங்க, ஆதாயப்படுத்துங்க ஐயா. உலகத்தை கலைக்கிறலாங்க. உலகமே உங்களை திரும்பி பார்க்குற அளவிற்கு என் ஆண்டவர் உங்களை கொண்டு அற்புத அடையாளங்களை செய்வார். ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு சொந்த வீடு இருக்குதா? உங்கள் வீட்டில் ஒரு 12 பேரை ஒரு ஜெப கூட்டத்துக்கு கூப்பிடுங்க. வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் ஒரு ஜெப கூட்டத்துக்கு கூப்பிடுங்க. அல்லேலூயா. அங்கு வர்ற 12 பேர்களுக்கும் தேசத்தினுடைய தேவைகளை குறித்து, கிராமங்கள் அழிகிறதை, சிறு பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், கொடுப்பார் இல்லையே, வாலிபர்கள் இன்றைக்கு குடித்து வெறித்து பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள், எல்லா காரியங்களை பாரத்தை சொல்லுங்க. ஆண்டவரை பரிதபிக்கிற அந்த இருதயத்தை சொல்லுங்கள் ஐயா. யாரை அனுப்புவேன் என்று என் ஆண்டவர் அழுது கொண்டு இருக்கிறாரே. என் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் விரும்புகிறது என்ன? உங்கள் வீட்டுக்கு வர்ற ஒரு 12 நண்பர்களை கூப்பிட்டு உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பாரங்களை 12 பேர்களுக்கும் கடத்துங்க ஐயா. அவ்வளோதாங்க. 1+12 உலகத்தை கலைக்கிறலாங்க. உலகத்துக்கு உப்பா ஆண்டரோ உங்களையும் உங்கள் கூட இருக்கிற 12 பேர்களையும் பயன்படுத்த ஆரம்பித்து விடுவார் ஐயா. இந்த செய்தி கொடுக்குற என் பேர் கணேசனுங்க. எனக்கு ஏசப்பா பற்றி ஒன்றுமே தெரியாது. வர்ற ஊழியர்களை அருவாள் எடுத்து வெட்ட போயிடுவேன். என் ஹார்ட்டில் வியாதினால டாக்டரும் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டாருங்க.
ஏசப்பாட்ட வந்தேன், சாகிற நிலைமையில வந்தேன், ஜெபம் பண்ண ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்துட்டாருங்க. கொஞ்ச நாளில் அவர் மறுதலிச்சிட்டேன். ஏசுதான் குணமாக்கட என்ன நினச்சின்னு மறுதலிச்சிட்டேன். ஆனால் ஏசப்பா என்னை மறுபடியும் நேரடியாக தரிசனமாய் என்னை சந்திச்சாருங்க. உலகத்தில் உள்ள எல்லாருக்காக அழுகிறவராக காட்சி கொடுத்தார். அழுது கொண்டே இருந்தார். யாரை அனுப்புவேன்? ஒருவேளை ஏசியாவிடத்தில் அழுதது போல, நானே தேவன், என்னை தவிர வேற தேவர்களை நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் இவளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஒரு அழுது கொண்டே இருக்கிறவராக எனக்கு தரிசனத்திலே காட்சி கொடுத்தார். என் கண்ணீரை துடைத்து ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறாரே. இந்த இயேசுவின் கைகளில் இன்னும் ஒரு விஷயம் என் வாழ்க்கை அர்ப்பணித்தேன். அவருக்காக வாழும்படி தீர்மானித்தேன். நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். நான் ஊழியத்துக்கு போக ஆரம்பித்தேன். அடுத்து என்ன தெரியுமா? இந்த பாரத்தை இன்னொருத்தர சொல்லி இன்னும் ஒருத்தரை கண்டுபிடிச்சேன், 2 பேர் கண்டுபிடிச்சேன், 3 பேர் கண்டுபிடிச்சேன். நெகேமியா ஒரு பாரத்தோடு கூட எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டு விழுந்து விட்டதே என்று சொல்லி அவன் முதலாவது மனம் திரும்புகிறான், அவன் தொடங்குகிறான். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அநேகர் நெகேமியாவோடு கூட சேர்ந்து கொண்டது போல நான் ஏசப்பாவை டேஸ்ட் பண்ணிட்டேங்க. ஒரு உயிர் உள்ள ஆண்டவர், என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர், என் கண்ணீரை துடைத்தவர், அவரை அறியாத ஜனங்களுக்காக கண்ணீர் வடிக்கிற ஆண்டவர் என்பதை அறிந்து ருசி பார்த்தேன், மற்றவர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன். ஆனால் இன்றைக்கு 783 பேர்கள் என்னோடு கூட சேர்ந்து அவருடைய கண்ணீரை துடைக்கும்படி என்னோடு கூட ஒருமனப்பட்டிருக்கிறார்களே. நான் இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி பல நூற்றுக்கணக்கான பேர்கள் எனக்காக என்னுடைய ஊழியத்திற்காக ஜெபிக்கிறார்களே. இன்னும் அநேகர் என்னால் இந்த கிராம ஊழியத்தை செய்ய முடியவில்லை, நான் மிஷரியை தாங்குகிறேன், நான் ஒரு ஆலயத்தை கட்டி தருகிறேன், நான் ஒரு மிஷரி வீட்டை கட்டி தருகிறேன். ஒருவேளை நாங்கள் சந்திக்கிற சிறு பிள்ளைகளை நாங்கள் தத்தெடுக்கிறோம், படிக்க முடியாத பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். ஐயா, நான் தொடங்கினேன், இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் என்னோடு கூட அவரை நாமத்தை மகிமைப்படுத்த அவருடைய கண்ணீரை துடைக்கும்படி என்னோடு கூட இணைந்திருக்கிறார்களே. இந்த தொடக்கம் உலகம் முழுவதிலும் பரவுகிறது ஐயா. நான் மட்டும் இல்லைங்க, நீங்களும் இந்த செய்து பாருங்களேன், நீங்களும் தொடங்கி பாருங்களேன். சிம்பிள் செய்திங்க. முதல்ல நீங்கள் சரியாகணும். நீங்கள் அடுத்து இன்னொருத்தரை கண்டுபிடிங்க. 1+1, நீங்கள் ஒருமனப்படுற ஒருத்தரை கண்டுபிடிங்க, ஜெபிக்கிற ஒருத்தரை கண்டுபிடிங்க, உங்களை போல இன்னொருத்தரை பாரம் உள்ளவங்களை உருவாக்குங்க. அடுத்து 2 பேரை 1+2 உருவாக்குங்க. அடுத்து 4 பேர் ஒருமனப்படுங்க. நீங்கள் 12 பேரை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களை உலகமே திரும்பி பார்க்க அளவிற்கு உங்களையும் உங்கள் குழுவினரையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். உங்களை கொண்டு அற்புத அடையாளங்கள் செய்து தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்துவார். ஐயா, கண்களை மூடி அவர் கைகளை ஒப்பு கொடுப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பெரிய ஒரு சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் தன்னை போல 12 சீசர்களை உருவாக்குவதற்கு இவளுக்கு ஞானத்தை தார், கிருபைகளை தார். 12 நண்பர்களை இவளோடு கூட இணைந்து ஊழியம் செய்வதற்கு, ஜெபிப்பதற்கு இணைத்து தார். இன்றைக்கே இவர்கள் வீட்டிலிருந்து அந்த ஊழியத்தை தொடங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எங்கள் கண்கள் காண எங்கள் தேசமை கண்டுகொள்ள உதவி செய்வீரா. இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும்
துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கிக் கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் நவமணி கிளாடிஸ். என்னுடைய ஊரு ஆந்திர பிரதேஷ்ல பிறந்த நானு. சின்ன வயசுல இருந்தே என் குடும்பம் கிறிஸ்துவ அறிஞ்ச குடும்பம் தான். இருந்தாலும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில எங்க அப்பா அம்மா எல்லாருமே சர்ச்சுக்கு யாரும் போக மாட்டாங்க. எங்களை மட்டும் சர்ச்சுக்கு அனுப்பிடுவாங்க, போங்க போங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நான் சின்ன வயசா இருக்கும் போது நான் சர்ச்சுக்கெல்லாம் போவேன். எல்லாரும் மாதிரி போயிட்டு உட்காந்துட்டு வந்துருவேன். அதுதான் எனக்கு தெரியும். நான் 3வது படிக்கும் போதே நான் கிறிஸ்டின் ஹாஸ்டல்ல கொண்டு போய் என்னை விட்டுட்டாங்க. ஹாஸ்டல்ல விடும்போது எப்படி ஜெபம் பண்ணும், எப்படி பைபிள் படிக்கணும்னு எனக்கு எதுவுமே தெரியாது. 5வது படிக்கும் போதுதான் எனக்கு இப்படி ஜெபம் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் ஜெபம் பண்ணிட்டு நான் கற்றுக்கொண்டேன். சண்டே கிளாஸ் எல்லாம் போய் நான் அட்டன் பண்ணுவேன். போகணுன்றதுக்காக நான் போவேனே தவிர மனப்பூர்வமா அந்த இடத்துல நான் போய் உட்காந்து சண்டே கிளாஸ் அட்டன் பண்றது அது மாதிரிலாம் நான் வச்சுக்க மாட்டேன். போவேன், சர்ச்சை பாப்பா வந்துருவேன். இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை அந்த ஹாஸ்டல்ல 7வது வரையும் தான் நான் படிச்சுட்டு என்ன 8வதுக்கு வெளியில அனுப்பிட்டாங்க. அப்போ கொண்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல கொண்டு போய் என்ன சேர்த்தாங்க. நான் ஹாஸ்டல்ல படிக்கும் போது சர்ச்சுக்கு போகும்போது அந்த சர்ச்சு பாஸ்டர் தான் என்ன பண்ணாரு, என்னை முழுசா என்னை வழி நடத்தினாரு. சரியாவே எனக்கு படிப்பு வராது, எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாது. அப்ப நான் ஏசப்பா கிட்ட நான் பண்ணேன், ஏசப்பா நான் நல்லா படிக்கணும், ஏசப்பா நான் நல்ல மார்க் வாங்கணும், எல்லாரும் நல்லா படிக்கிறாங்க, எனக்கு நல்லாவே படிப்பு வரலையே ஏசப்பான்னு சொல்லிட்டு நான் அழுது நான் தனிமையா இருக்கும் போதெல்லாம் நான் முட்டி போட்டு நான் ஜெபம் பண்ணுவேன் ஏசப்பா கிட்ட. அப்படி நான் ஜெபம் பண்ணும்போது 10th நல்ல மார்க் எடுத்தேன். உங்களுக்காக ஊழியம் செய்யற ஆண்டவரேன்னு யதார்த்தமா நான் ஒப்பு கொடுத்தேன். பிளஸ் முடிச்சிட்டேன்னு எனக்கு ஒண்ணுமே நர்சிங்ல சேர்த்துட்டாங்க. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்ததே நான் மறந்துட்டேன். அங்க போனோடனே ஒரு 3 மாசத்துல ஏகப்பட்ட பிரச்சனை. அந்த பிரச்சனையெல்லாம் என்னால இருக்க முடியல, நான் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறுபடியும் வந்துட்டேன். ஊர்ல ஒரு அண்ணன் என்ன பண்ணாரு, இது மாதிரி ஒரு பைபிள் காலேஜ் இருக்குதுமா, நீ போய் படிக்கிறியா அப்படின்னாங்க. என்னை கொண்டு போய் சேர்த்தாங்க. அங்க போயிட்டு 2 வருஷம் நான் படிச்சேன். அங்க போனோடனே முழுசா ஏசப்பாவைய மனசுக்குள்ள நான் ஏத்துக்கினேன். உண்மையாலே கடவுள் உயிரோடு இருக்கிறாரு, உண்மையான தெய்வம் மீது நான் அறிந்து கொண்டேன். அறிஞ்சிட்டு ஏசப்பாக்காக நான் ஊழியம் செய்யணும், உமக்காக நான் வைராக்கியமா இருக்கிறேன் ஏசப்பா, எனக்கு நீங்க எவ்வளவு நன்மையை செஞ்சிருக்கிறீங்க. நான் ஊழியத்துக்கு போனது நிமித்தமா எங்க வீட்டுல இருக்கிற வறுமையெல்லாம் மாறிடுச்சு. எல்லாருமே ஒரு சமாதானத்துக்குள்ள வந்துட்டாங்க. எங்க அண்ணனை நல்ல ஒரு சபைக்கு போக ஆரம்பிச்சாச்சு. எங்க அக்காவுக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய மகனை பார்த்து திருமணம் பண்ணி வச்சாங்க. அப்ப நல்லா மாறிடுச்சு. அப்ப எனக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துச்சு, ஏசப்பா நான் ஊழியத்துக்கு வந்தது நிமித்தமா தான் என் குடும்பத்தை நீ ஆசீர்வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, அதனால நான் உமக்காக நான் ஊழியம் செய்ய போறேன். நான் நீங்க ஒப்பு கொடுத்து நானும் ஜெபம் பண்ணேன். ஏசப்பா எனக்கு நல்ல ஒரு ஊழியக்கார கணவரா எனக்கு நீங்க கொடுங்க ஏசப்பா, நான் ஜெபம் பண்ணேன். அதே மாதிரிதான் ஏசப்பா என்னுடைய ஜெபத்தை கேட்டு நல்ல ஒரு ஊழியக்கார கணவரா எனக்கு கொடுத்தாரு. குடும்பமா இந்த கிராம மிஷனரி இயக்கத்துல நாங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். என்ன ஏசப்பா இந்த இடத்துல ஒரு சாட்சியா நிறுத்தது போல கண்டிப்பா இந்த சாட்சியை கேட்கிற உங்களையும் ஆண்டவர் நிச்சயமா உங்களை ஒரு சாட்சியா நிறுத்துவாரு. என்னுடைய கேள்வி, பரிசுத்தம் இல்லை, என்ன ஆண்டவர் பயன்படுத்த முடியுமா? முடியாது, ரெண்டுமே உண்மை. மோசே இந்த கன்மலையை பார்த்து அடிச்சார். தேவன் சொன்னபடி அதை செய்தார். தண்ணி வந்துச்சா வரலையா? வந்துச்சு. இன்னொரு முறை என்ன செய்ய சொன்னாரு? பேசுன்னு சொன்னார். ஆனா என்ன செஞ்சாரு? அடித்தார். ஆண்டவர் சொன்னார், நீ என்னை பரிசுத்தம் பண்ணவில்லை, அதனால நீ என்ன செய்ய மாட்ட, கானான் தேசத்துக்குள்ள போக மாட்ட. ஆனா தண்ணி வந்துச்சா வரலையா? ஆமா. பரிசுத்தம் இல்லாவிட்டாலும் தேவன் சில நேரத்தில் நம்மை பயன்படுத்தி விடுவார். தண்ணி ஜனங்கள் நல்லா இருந்துருவாங்க, நம்ம போய் சேர்ந்துருவோம். ஆனாலும் பரிசுத்தத்தை முயற்சிக்க வேண்டும். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
சரி, இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் சாங் சொல்லி தர போகிறோம். நீங்கள் அதை கற்றுக்கோங்க, ஓகேவா? எறும்ப பாரு எறும்ப பாரு, நல்ல பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கோ, சோம்பல முறிச்சி காலையில் எழுந்து அனுதினமும் ஆண்டவரை தேடிக்கோ. எறும்ப பாரு எறும்ப பாரு, நல்ல பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கோ, சோம்பல முறிச்சி காலையில் எழுந்து அனுதினமும் ஆண்டவரை தேடிக்கோ. எறும்பு கிட்ட சுறுசுறுப்ப கற்றுக்கோ, அது போல ஒற்றுமையா இருந்துக்கோ. எறும்பு கிட்ட சுறுசுறுப்ப கற்றுக்கோ, அது போல ஒற்றுமையா இருந்துக்கோ. போட்டி இல்லாம பொறாமை இல்லாம திட்டமிட்டு வாழ நீயும் பழகிக்கோ. போட்டி இல்லாம பொறாமை இல்லாம திட்டமிட்டு வாழ நீயும் பழகிக்கோ. எறும்ப பாரு எறும்ப பாரு, நல்ல பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கோ, சோம்பல முறிச்சு காலையில் எழுந்து அனுதினமும் ஆண்டவரை தேடிக்கோ. ஓகே குட்டீஸ், இப்போ ஆக்ஷன் பார்ப்போமா? எறும்ப பாரு எறும்ப பாரு, நல்ல பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கோ, சோம்பல முறிச்சு காலையில் எழுந்து அனுதினமும் ஆண்டவரை தேடிக்கோ. எறும்ப பாரு எறும்ப பாரு, நல்ல பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கோ, சோம்பல முறிச்சு காலையில் எழுந்து அனுதினமும் ஆண்டவரை தேடிக்கோ. எறும்பு கிட்ட சுறுசுறுப்ப கற்றுக்கோ, அது போல ஒற்றுமையா இருந்துக்கோ. எறும்பு கிட்ட சுறுசுறுப்ப கற்றுக்கோ, அது போல ஒற்றுமையா இருந்துக்கோ. போட்டி இல்லாம பொறாமை இல்லாம திட்டமிட்டு வாழ நீயும் பழகிக்கோ. போட்டி இல்லாம பொறாமை இல்லாம திட்டமிட்டு வாழ நீயும் பழகிக்கோ. இன்றைய நாளில் கூட ஹால்டுவெல் மிஷனரியை பற்றி பார்க்கலாம். ஹால்டுவெல் மிஷனரி 1814 பிறந்தார். இவர் கீழ்நிலை அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுவார். ஹால்டுவெல் இலக்கண நூல்களையும் சரித்திர நூல்களையும் எழுதியதோடு வேதாகமத்தை திருத்தும் பணியிலும் ஈடுபட்டவர். ஹால்டுவெல்லின் தாயார் சொன்னது, மகனே, என் சிந்தனையில் கூட முறுமுறுப்பில்லாமல் உன்னை கர்த்தருக்கு மனப்பூர்வமாக ஒப்புக்கொடுக்கிறேன் என்று கூறியதோடு மகனை மிஷனரியாக இந்தியாவிற்கு அனுப்பும்போது நெற்றியில் முத்தமிட்டு அனுப்பி வைத்தார். ஹால்டுவெல்லின் தாயார், சங்ககால பெண்கள் தங்கள் பிள்ளைகளை போருக்கு அனுப்புவது போல ஹால்டுவெல்லின் தாயார் தன் சரித்திரம் போற்றும் மிஷனரியை இந்திய தேசத்திற்கு மிஷனரியாக அனுப்பி வைத்தார். 1838ஆம் ஆண்டு ஹால்டுவெல் முதலில் LMS மிஷனரியாகவும் பிறகு LBG மிஷனரியாகவும் பணியாற்றியவர். இடையன்குடி ஹால்டுவெல் கரிசனையில் வளர்ந்த ஊர். அங்கு இங்குமாக கோணமாலாக இருந்த கிராமங்களை வருஷப்படுத்தினார். அதனை ரொம்ப அழகான ஒரு முன்மாதிரியான கிராமமாக மாற்றியிருக்காரு. ஹால்டுவெல்லால் அநேக தேவாலயம் கட்டப்பட்டது, பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டன, மிஷன் பங்களா எழுப்பப்பட்டிருக்கு, சாலைகள் போடப்பட்டன, வழியெல்லாம் நிழல் தரும் மரங்கள் நடப்பட்டிருக்கு. அது மாத்திரம் அல்ல, ஹால்டுவெல் பல சாதனைகளை புரிஞ்சிருக்காரு. அவர் சாதனை புரிஞ்சதும் துன்பமும் அவரை பின்தொடர்ந்திருக்கு. ஹால்டுவெல் பல குருவானவர்களை தோற்றுவிச்சிருக்கிறாரு. மார்க்கசியஸ் ஐயா இவரால் ஊழியத்திற்கு அழைத்து வரப்பட்டவர். அது மட்டும் அல்ல, இவர் ஹால்டுவெல் கால்நடையாகவே பல கிராமங்கள் நகரங்களை சுற்றி சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஹால்டுவெல் தன்னால் இயன்ற மற்றும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை உலகமெங்கும் சொல்லி அவருடைய வாழ்க்கையை இந்திய ஜனங்களுக்காகவே என்ன பண்ணியிருக்காரு, வாழ்ந்திருக்காரு. இந்திய ஜனங்களுக்காகவே இந்திய நாட்டிலே
உயிர் வந்து துரத்திருக்காரு. எல்லா மிஷினரிகளுமே இளமை காலத்திலேயே என்ன பண்ணியிருக்காங்க, ஊழியத்தை செஞ்சுருக்காங்க, நிறையா சாதனை புரிஞ்சிருக்காங்க. நம்மளும் இளமை பருவத்தில் தன்னால் இயன்ற மட்டும் ஆண்டவருக்கு செய்ய நம்மளும் முன் வரணும். திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் அப்படின்னு சொல்றார். நம்ம எழுதி வைத்து ஜெபிக்கிற எல்லா காரியங்களுக்கும் நம்முடைய தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். டாக்டர் சாம் கமலேசன் அப்படின்னு சொல்லி ஒரு தேவ மனிதர் உண்டு. அவங்க சொல்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஜெபம் வந்து ஒரு வல்லமையான ஆயுதமா. அந்த வல்லமையான ஆயுதத்தை இதுவரைக்கும் கிறிஸ்தவர்களோ திருச்சபைகளோ தேவன் எதிர்பார்க்கிற அளவு அதை பயன்படுத்தவில்லை. இனியாயிலும் பயன்படுத்துவார்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியை வைக்கிறார் உங்கள் முன்பாக. அந்த கேள்விக்குறியை இந்த நாளிலே உங்கள் முன்பாக நானும் வைக்க விரும்புகிறேன். ஜெபம் என்கிற பவர்ஃபுல் வெப்பன். இந்த உலகத்துல எதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாவற்றையும் மிஞ்சி நிற்கக்கூடியது ஜெபம். அந்த ஜெபத்தினால சாதிக்க முடியாதது அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்லை இந்த உலகத்துல. நம்ம மூளையினால நிறைய காரியங்களை முயற்சிட்டு திட்டமிடலாம், ஆனா முழங்கால் ஊன்றி ஜெபிக்கிற எல்லா காரியத்திற்கும் தேவனுடைய சமூகத்துல பதில் உண்டு, அற்புதம் உண்டு, அதிசயம் உண்டு அப்படிங்கிறத நம்முடைய வாழ்க்கையில மறந்து போகவே வேண்டாம். அப்படிப்பட்ட ஜெபத்தை இனி வருகிற நாட்களிலேயாவது கிறிஸ்தவர்களும் திருச்சபைகளும் அதை பின்பற்றுவார்களானால் நிச்சயமாகவே நம்முடைய தேசத்துல எழுப்புதலை காண்பது மிகவும் சமீபமாக இருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம். எழுப்புதலின் நேரத்திற்கு நம்ம வந்துவிட்டோம் என்று சொல்லி மிகவும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். எழுப்புதலுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நாம் அதிகமாய் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜெபிக்கணும். ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை தேவன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் அப்படின்னு சொல்றார். யாரை நான் அனுப்புவேன், யார் எமது காரியமாய் போவான் என்று சொல்லி ஏசாயால ஆண்டவர் பரிதவிக்கிற குரலோடு கேட்கிறார். அன்று ஏசாயா என்னை அனுப்பும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல தன்னை அர்ப்பணித்தது போல இந்த நாளிலும் யாரை நான் அனுப்புவேன், யார் எமது காரியமாய் போவான். இந்த பாரத்தை பெற்றுக்கொள்ளும்படி அங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களையும் ஆண்டவர் தட்டி எழுப்ப வேண்டும். ஒரு தேவ மனிதர் அவரிடத்துல பகிர்ந்து கொள்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தன்னுடைய பிரேயர் டைரியில எழுதி வைத்து கொண்டே இருப்பாரா. கடைசியாக அவர் மரித்த பின்பு அவருடைய குடும்பத்தினர் அவர் டைரியை திருப்பி பார்த்தாங்களாம். 10,000 ஜப குறிப்புகள் அவருடைய டைரியில இருந்துதான். அந்த 10,000 ஜப குறிப்புகளுக்கும் தேவன் பதில் கொடுத்து விட்டார் என்று சொல்லி டிக் பண்ணி இருந்தாராம். எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்களேன். நம்ம எழுதி வைத்து ஜெபிக்கிற எல்லா காரியங்களுக்கும் நம்முடைய தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஏதோ நம்ம இந்த இடத்துக்கு கூடி வர்ற நேரம் ஜெபிக்கிறோம், அதோடு மட்டுமல்ல, உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஜெப அனுபவத்துக்கு நேராக நீங்க கடந்து செல்லும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஜெப நேரத்தை இன்னும் திட்டமிடுவோம். இன்னும் நம்முடைய ஜெப நேரத்தை அர்த்தமுள்ள ஒரு ஜெப நேரமாக செலவிடும்படி தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கும்படி நம்மை அர்ப்பணிப்போம். அப்படியாக நம்ம கூடி ஜெபிக்கும் பொழுது தேசத்துல எழுப்புதலை காண்பது நிச்சயம். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கர்த்தருடைய கிருபையினால ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு எனக்கும் தெரியும். சரி குட்டீஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க சம்பவத்துக்குள்ளே போகலாமா? உண்மையூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் ராஜுவும் அவங்களோட பாட்டியும் வாழ்ந்து வந்தாங்க. அந்த ராஜுவுக்கு 5 வயசாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் தான் அந்த ராஜு படிக்கிறாங்க. பிறந்ததுலேருந்தேவும் அவங்க பாட்டி தான் அந்த ராஜுன்ற தம்பியை எடுத்து வளர்க்குறாங்க. சரிங்களா? இந்த பாட்டி என்ன செய்வாங்க அப்படின்னா, பைபிளில் இருக்க நிறைய சம்பவங்களை அந்த பையனுக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க. அதில் முக்கியமாக என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தம்பி, நீ என்ன வேணால் செஞ்சுக்கலாம், ஆனால் தப்பு மட்டும் பண்ணவே கூடாது. தப்பு செஞ்ச அப்படின்னா
கண்டிப்பாக உனக்கு தண்டனை இருக்குன்னு சொல்லி வளர்ப்பாங்க. அதுக்கு இந்த ராஜு இந்த வார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படிஞ்சு நிறைய நேரங்களில் உண்மையாக நடப்பாங்க. முடியாதுல்ல, அதனால் ரொம்ப ஏழப்பட்ட ஃபேமிலி. அவங்க ராஜு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ரொம்ப வசதியானவங்க, பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்குறாங்க. ராஜு ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு கிழிஞ்ச சட்டையும் ஒரு கிழிஞ்ச ட்ரௌசரும் தான் போட்டு போவாங்க குட்டீஸ். ஒரு கிழிஞ்ச ஷூவை தான் அவங்க போட்டு போவாங்க. ஆனால் அவங்க கூட வர ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா டை பண்ணி நல்லா பேண்ட்டையும் ஷர்ட்டையும் இன் பண்ணி புது ஷூ போட்டுட்டு நீட்டாக பர்ஃபெக்டாக ஸ்கூலுக்கு போவாங்க. இந்த ராஜு கூட யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க குட்டீஸ். அப்படி இந்த ராஜுவோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? ராஜு வந்து எப்பயும் போல் கிழிஞ்ச சட்டையும் கிழிஞ்ச பேண்ட்டையும் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிறான். போகிறப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கிளாஸ் ரூமில் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க, ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க. ராஜு மட்டும் தனியாக உட்காந்துருக்கான் குட்டீஸ். அவங்க ராஜுவோட அடுத்த பெஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெஞ்சில் சிட்டுன்னு சொல்லி ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்க மாமா பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க வெளிநாட்டில். அந்த சிட்டுவோட பர்த்டேக்கு அவங்க மாமா வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பேனா வாங்கிட்டு வருவாங்க. அந்த 2 லட்சம் ரூபாய்க்கு பேனா வாங்கிட்டு வந்து இந்த பையன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அந்த பேனாவை ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வந்து எல்லாட்டையும் காட்டுவான். இங்கே பாரு, எங்கள் மாமா 2 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு பேனா வாங்கிட்டு வந்திருக்காங்களே, உங்கள் வீட்டில் நீ இந்த மாதிரி 2 லட்சம் ரூபாய்க்கு பேனா வாங்கி கொடுத்துருக்காங்களா? பாரு, ஏன்ட்டு அந்த 2 லட்சம் ரூபாய்க்கு பேனா இருக்குது தெரியுமா? எவ்வளோ சூப்பராக எழுதுதுன்னு பாரு, எவ்வளோ அழகாக எழுதுதுன்னு பாரு, பார்த்துருக்கியா அது வரைக்கும்? நல்லா பார்த்துக்கோ, எங்கள் மாமா எனக்காக வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லி ஒவ்வொருத்தர் அந்த பேனாவை கொண்டு போய் காமிச்சிட்டு இருந்தான். அதே மாதிரி இந்த ராஜுட்டையும் வந்துட்டு, டே இங்கே பாரு, எங்கள் மாமா 2 லட்சம் ரூபாய்க்கு பேனா வாங்கி கொடுத்துருக்காங்களே, உன்னால் வாங்க முடியுமா? நீ லைஃப் லாங் சம்பாதிச்சாலும் இந்த 2 லட்சம் ரூபாய்க்கு உன் பேனாவை என்ன செய்ய முடியாது, வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ராஜு ரொம்ப கலாய்ச்சிட்டு இருந்தான் குட்டீஸ். அப்போ ராஜுக்கு உள்ளத்தில் ஒரு சின்ன ஆசை, என்ன தெரியுமா? எப்படியாவது அந்த பேனாவை எடுத்து நோட்டில் எழுதி பார்த்துடணும்னு சொல்லி ஒரு சின்ன ஆசை குட்டீஸ். உடனே என்ன பண்ணுறான், பேனாவை எப்படா எடுக்கலாம்னு சொல்லி சமயம் வாய்க்கும் சொல்லி அவன் வந்து நேரத்தை பார்த்துட்ருக்குறான். பார்த்தா திடீர்னு கிளாஸில் இன்டர்வெல் பெல் அடிச்சிருச்சு. இன்டர்வெல் பெல் அடித்தா யாராவது கிளாஸ் ரூமில் இருப்போமா? இருக்க மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி எல்லா பிள்ளைங்களும் வெளியே போயிட்டாங்க. இப்போ கிளாஸ் ரூமில் யார் மட்டும் இருக்கா? ராஜு மட்டும் இருக்கிறான். அந்த பையன் என்ன பண்ணுறான் தெரியுமா? நைஸாக சிட்டுவோட பேக்கு கிட்ட போய் அந்த பேனாவை நைஸாக எடுத்துடுறான். எடுக்கிறப்ப எழுதலாம் சொல்லிட்டு அவன் நோட்டு பக்கத்தில் வர்றான். வர்றப்ப என்ன ஆயிடுச்சு, பெல்லு அடிச்சிருச்சு. பெல் அடித்தோடனே எல்லா பிள்ளைங்களும் கிளாஸ் ரூம்குள்ளே வந்துட்டாங்க. இவனால் அந்த பேனாவை அந்த சிட்டுவோட பேக்குக்குள்ளே போய் வைக்க முடியல குட்டீஸ். அதனால என்ன பண்ணிக்கிட்டான் தெரியுமா? தன்னோட பேண்ட்டுக்குள்ளே ஒளிச்சு வச்சுக்கிட்டான். ஒளிச்சு வச்சுட்டு வீட்டு பெல் அடிக்கிறப்ப வீட்டுக்கும் அந்த பேனாவை என்ன பண்ணிட்டான், கொண்டுட்டு போயிட்டான். இந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க, வீட்டை க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணுறப்ப இவன் வந்து ஒரு செல்ஃபில் அவனோட பேக்கை வச்சுருந்துருப்பான். அந்த பேக்கை தெரியாதனமாக என்ன பண்ணிடுறாங்க, தட்டிடுறாங்க. தட்டின உடனே என்ன ஆயிடுது, அந்த பேனா அந்த பேக்லேருந்து கீழே விழுந்துருது. விழுந்த உடனே இந்த பாட்டி இதை எடுத்து பார்த்து, இது என்னடா வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியான பேனா மாதிரி இருக்கே, நம்ம பேரனுக்கு இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்ததே இல்லையோ, ஐயோ இந்த பையன் ஒருவேளை திருடி இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு சத்தம் விடுறாங்க. டேய் ராஜு, எங்கடா இருக்க, இங்கே வாடா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் விடுறாங்க. ராஜுக்கு உடனே பயம் வந்துடுது, என்ன செய்கிறதுனே தெரியல. ஐயோயோ பாட்டி என்ன பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோடையும் ரொம்ப அழுகையோடையும் பாட்டிக்கிட்ட வர்றான். பாட்டி பாட்டி என்னை அடிச்சிடாதீங்க பாட்டி, நான் தெரியாமல் இந்த தப்பு செஞ்சுட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லி பாட்டிகிட்ட அழுகிறான். அப்போ பாட்டி வந்து கேட்குறாங்க, இந்த பேனா உனக்கு ஏது, இப்போ என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்குற உடனே ராஜு சொல்லிடுறான், எல்லா உண்மையும் சொல்லிடுறான். சொன்ன உடனே இந்த பாட்டிக்கு சரியான கோவம். ஏற்கனவே என்ன சொல்லி வளர்த்துருப்பாங்க, தப்பு செஞ்சால் தண்டனை இருக்குன்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க இல்லையா? இப்போ என்ன பண்ணிட்டான் ராஜு, தப்பு செஞ்சுட்டான். என்ன செய்யறதுன்னு தெரியல. பாட்டி பாட்டி என்னை விட்டுருங்க பாட்டி, நான் செய்ய மாட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லி கெஞ்சினான். பாட்டி விடுற மாதிரியே தெரியலை. கடைசியில் பாட்டி அவனை சூடு வைக்கிறதுக்காக அந்த கொல்லிக்கட்டையை மேலே ஓங்குறாங்க. ஓங்கின உடனே இவன் என்ன பண்ணிடுறான், பயத்தில் கண்ணை இப்படி மூடிடுறான். மூடின உடனே ஒரு 5 நிமிஷம் அந்த இடம் சைலண்ட்டாக இருக்குது. அப்போ ராஜுக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா அது, பாட்டி நமக்கு சூடு வைக்கணும்னு வந்தாங்க, ஒரு இடமே அமைதியாக இருக்குது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கண்ணை திறந்து பார்க்குறான். திறந்து பார்த்தா என்ன ஆச்சு தெரியுமா? அந்த பாட்டி அவன் செஞ்ச தப்புக்காக தன்னோட கையில் என்ன பண்ணிட்டாங்க, சூடு
வச்சுக்கிட்டாங்க. அந்த கையில் இருக்க தோலெல்லாம் பேந்து போயிருக்கு, ரத்தமெல்லாம் வடியுது. ராஜுவும் பயங்கரமாக அழுகிறான். ஏன் பாட்டி இப்படி பண்ணீங்க? நான் தானே தப்பு பண்ணேன், நீங்கள் ஏன் அந்த தண்டனையை ஏற்றுக்கிட்டீங்க பாட்டி அப்படின்னு சொல்லி ராஜு அவ்வளோ அழுகிறான். பாட்டி ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்ன தெரியுமா தம்பி, நீ சின்ன பையன், உன்னை அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லி நான் ரொம்ப பாசமாக வளர்த்துட்டேன்யா. அதனால் இந்த சூடை நான் உனக்கு வச்சேன் அப்படின்னா உன்னால் என்ன செய்ய முடியாது, தாங்கிக்க முடியாது. அதனால தான் நீ செஞ்ச தப்புக்காக நான் தண்டனை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ராஜுவுக்கு மனசெல்லாம் உடஞ்சி போயிடுது குட்டீஸ். அப்போ ராஜு உண்மையாகவே மனம் திரும்புகிறான். நம்ம சின்ன சின்ன தப்புகள் செய்கிறதெல்லாம் நமக்காக யார் அடிக்கப்பட்டுட்டா? ஏசப்பா அடிக்கப்பட்டுட்டாரு. நம்ம திரும்ப திரும்ப அந்த தப்பை செய்யும்போது ஏசப்பா இந்த மாதிரி சிலுவையில் அடிக்கிறோன்னு அர்த்தம் குட்டீஸ். அதனால் ஏசப்பாவை காயப்படுத்தலாமா? அவர் ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அழுது கொண்டே இருக்கிறார். உங்களுக்காக ஏசப்பா சிலுவையில் அவ்வளோ தூரம் அடிக்கப்பட்டு மறித்து உங்களுக்காக திரும்படியும் உயிரோடு வந்துட்டார். நம்ம கையில் ஒரு முள்ளு குத்துச்சுன்னா நம்மளால் தாங்க முடியல. அப்போ ஏசப்பாவை நம்ம ஒவ்வொரு தப்பும் செய்யும்போது, ஒவ்வொரு பொய்யும் சொல்லும்போது ஏசப்பாவை என்ன செய்கிறோம்? சிலுவையில் அடிக்கிறோம். அந்த வேதனையை ஏசப்பாவுக்கு தாங்க முடியுமா? எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஏசப்பாவுக்கு. அதனால் இனிமே எந்த ஒரு தப்புமே செய்யாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளைங்களா மாறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. பரிசுத்த தோமா ஆலயம் பெரும்பனையில் விடுதலை பெருவிழா. இடம் பரிசுத்த தோமா ஆலய வளாகம், பெரும்பனை. நாள் மே 12, 13, 14. ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய 3 நாட்கள் நடைபெற இருக்கிறது. நேரம் மாலை 6:30 மணி. தேவ செய்தி சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். உங்கள் வாழ்வின் பாவக்கட்டுகள் அகன்று நித்தியத்திற்கான சமாதானமுள்ள விடுதலை வாழ்வை பெற்றுக்கொள்ள விடுதலை பெருவிழாவில் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள்.